விசிகாவை திமுக அழிக்குது, அப்புறம் ஏன் திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க? அது ஆதவ அர்ஜுனாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியுமே நல்ல அரசியல் கட்சி. ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் நல்ல அரசியல் கட்சி கிடையாது. அது எதுனா திமுக. ஆனால் இவர் அந்த திமுகவை ஆட்சியில் அமர்த்ததுக்கு தான் இவர் வேலை பார்த்தார். இவர் சொல்லக்கூடிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் 2016 தேர்தலில் 234 தொகுதியிலுமே ரெட்டைலை சின்னத்தில் தான் எல்லாருமே நிற்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணவங்க. அப்ப அவங்கள நோக்கி நீங்க விமர்சனம் வச்சிருக்கீங்களா? 2016 தனிச்சு தான் போட்டிட்டாங்க அப்படின்றது இல்ல, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் கூட்டணியில இருந்தாங்க இல்லையா? ஆமா, கருணாஸ் இருந்தாரு, அப்புறம் தமிழ்முன்னான் சார் இருந்தாரு, தனியார் இருந்தாரு. இவங்க எல்லாம் வந்து எந்த சிம்பிள்ல போட்டி போட்டாங்க? தனி சின்னத்துக்குள்ள போட்டி போட்டாங்களா? அப்ப ரெட்டையில தான் போட்டி போட்டாங்க. சொல்லக்கூடிய பேட்டர்னை ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணவங்க யாருன்னா ஏடிஎம்கே. அதை பண்ணவங்க யாருன்னா மேடம் ஜெயலலிதா அவர்கள். அப்ப அவங்கள பத்தி இவர் எந்த விமர்சனமும் வைக்க மாட்டாரு. ஊழலை பத்தி பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க. ஆனா அப்படி தண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் அவங்களை பத்தி எந்த விதமான குற்றச்சாட்டும் இவங்க வைக்க மாட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவினுவாங்க. இவங்க ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டு சிறைக்கு போகும்போது அப்பாவி 3 மாணவிகளை வந்து பஸ்ல வச்சு எரிச்சாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து மாணவிகளுடைய நலன், பெண்கள் பாதுகாப்பு, இதை பத்தி பேசுவாங்க. விஜய் அதுக்கு அப்புறமா தான் ஜெயலலிதா அவர்களுக்கு போயிட்டு தேர்தல் பிரச்சாரமே மேற்கொண்டார். எங்க தலைவருடைய மூமெண்ட்ஸை நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். மூமெண்ட்ஸ் மீன்ஸ் பொலிட்டிக்கல் மூமெண்ட். அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, ஒவ்வொரு சோஷியல் இஷ்யூ வரும்போது அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். 24/7 நாங்கள் தொடர்பு கேட்ட கிடையாது. சோஷியல் மீடியாவில் பார்ப்போம், அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்ப்போம், அவர் எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்ப்போம். இதை பார்த்து தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். நாங்கள் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது தலைவருடைய பார்வைக்கு முரணான ஒரு பார்வை நாங்கள் எந்த இடத்துலையுமே வைக்க மாட்டோம். அப்போ எங்களுடைய தலைவர் வேங்கை வயலுக்கு போல அப்படின்ற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை, ஒரு அவதூறை நீங்க பொதுவெளியில பேசுறீங்க. அப்போ நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து துணை பொதுச் செயலாளராக இருந்த பொழுது நீங்க தலைவருடைய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸை வாட்ச் பண்ணல. உங்களுடைய நோக்கம் முழுக்க என்னன்னா, அங்க சீட்டு கொடுக்கல, இங்க வந்து ஏதாவது ஒரு பொது தொகுதி கிடைக்குமா, கிடைச்சா அந்த பொது தொகுதியை எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றலாமா, நம்ம அதிகாரத்துக்கு வரலாமா அப்படின்ற ஒரு ஆசையில தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஏன்னா நீங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளருங்க. கட்சியில் இருக்கிற கிளை செயலாளருக்கே தெரியும் தலைவர் வேங்கை வயலுக்கு போனது என்ன, வேங்கை வயலுக்கு போன விஷயம் தெரியும். வேங்கை வயல் இஷ்யூல முதல்ல இஷ்யூக்கு அந்த பிரச்சனை நடந்த இடத்துக்கு முதல்ல போன மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாவட்ட செயலாளர். எங்க கட்சியுடைய எம்எல்ஏ அங்க போனாங்க. அப்புறம் எங்க கட்சியுடைய தலைவர் அங்க போனார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொண்டோம். எங்க தலைவர் அதுக்கான ஒரு தீர்வையும் சொன்னார். என்னன்னா, எல்லா கிராமங்கள்லையுமே ஊர் பகுதிக்கும் தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கும் தனித்தனி தண்ணி டேங்க் இருக்கு. இதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது டிஸ்கிரிமினேஷன் ஆகுது, இது நீங்க வந்து ஒரே தண்ணி டேங்கா மாத்துங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்வையும் கொடுத்தாரு. ஆதவ அர்ஜுனாவுடைய டார்கெட் ஃபோக்கஸ் முழுக்க என்னன்னா, கூட்டணி திமுகவுடைய கூட்டணியை உடைக்க முடியலையா, அந்த கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில் ஒரு ஃபிக்ஷன் ஏற்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு திமுக அப்படின்றது வந்து தலித்துகளுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு சைக்காலஜியை உருவாக்கிட்டாருன்னா, நீங்க மேல்மட்ட லெவல்ல கை குலுக்குங்க, நீங்க ஒன்னா டிராவல் பண்ணுக்குங்க, நீங்க கூட்டணின்னு அறிவிச்சுக்குங்க, ஓட் ஷேரிங் நடக்காது இல்ல, அந்த வேலையை நான் பார்த்து விட்டுருவேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையா பல இடங்கள்ல சாதியை தூண்டுறது விதமா வந்து பல பேச்சுக்களை நம்ம பார்த்துருக்கணும். வெறி வரணும், உங்களுக்கு வந்து சும்மா இருக்காதீங்கடா, நம்ம எல்லாம் ஆண்ட பரம்பரை, புஜத்தை உயர்த்திக்கிட்டு நடக்கணும், ராமதாஸ் ஆமா அந்த மாதிரி முறுக்கான இங்க நடக்கணும் அப்படின்லாம் வந்து சாதி வந்து ஒரு அழகிய சொல் இப்படிலாம் பேசக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எல்லா வருஷம் சாதி சங்கங்களுக்காக மாநாடு நடத்துது ஆர்எஸ்எஸ். பாஜக வந்து சனாதன கோட்பாடு தான் என்னுடைய அரசியல் கோட்பாடுன்றாங்க. ரூட் காஸ் எது? இப்போ தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த கிரைம்க்கு பின்னால் இருக்கிற சைக்காலஜி என்ன சைக்காலஜி? சனாதன சைக்காலஜி. அப்போ அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக கொண்டு இருக்கக்கூடிய கட்சியோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாமகவையோ இவங்க விமர்சிக்கவே மாட்டாங்க. மகாபெரியவர்னு சொல்லுவார். ஆமா, மகாபெரியவர்னு சொல்லுவார். காஞ்சி சங்கராச்சாரியாரை வந்து நல்ல சாமியார்னு சொல்லுவார். ஒரு பக்கம் எங்களுடைய தலைவர் வேங்கை வயலுக்கு போலன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லுவார். அப்போ இந்த முரண்பாடு இருக்குல்ல, இப்போ இந்த முரண்பாடு தான் வந்து நாங்க வந்து அவங்கள சந்தேகிக்கிறோம். இவங்க விசிகா தரப்புல இருந்து இதற்கு முன்பாக வெளியேறிய நபர்கள் தலைவர் குறித்து மோசமா பேசும்போது இருக்கக்கூடிய எதிர்வினைவும் ஆதவ அர்ஜுனா குறித்து வைக்கக்கூடிய எதிர்விளைவுகளும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, சைலண்டா இருக்கு பல இடங்கள்ல. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ தோழர், இது வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் வியூவில் இதை நம்ம பார்க்கணும். எங்கள் கட்சியில இருந்து ஆல்ரெடி வந்து முரண்பட்டு கட்சி விட்டு வெளியில் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணன் செல்வ பெருந்தகை உட்பட நிறைய பேர் நம்மளால் பட்டியலிட முடியும். அவங்கெல்லாம் வந்து பை பர்த் பிலாங்ஸ் டு தலித் கம்யூனிட்டி. இப்போ அவங்க வந்து வேற ஒரு பிரச்சனைனால கட்சி விட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் எங்கள் கட்சி மேலே என்ன பிராண்டிங் இருக்குது, இவங்க வந்து ஒரு
தலித் மூவ்மெண்ட்டு, இவர் வந்து தலித் வெல்ஃபேருக்கு மட்டுமா தான் இவங்க பேசுவாங்க, இவங்க வந்து அப்படின்ற மாதிரி எங்கள் மேலே ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. எங்கள் தலைவர் எல்லா மக்களுக்காக தான் பேசுகிறாரு. அப்போது எங்கள் கட்சியுடைய வேலைச்சேரி தீர்மானமே என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு பிம்பம் நம்மளை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, ஆர்டிஃபிஷியலாக கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, இதை உடைக்கணுன்றது தான். அப்போது பொது சமூகத்திலிருந்து எங்கள் கட்சிக்குள்ளே யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு நாங்கள் அவங்க வரவேற்கிறது எங்களுடைய கல்ச்சர். அதை நாங்கள் வந்து பண்ணுறோம். ஏன் அப்படி பண்ணுறோம்னா எங்கள் மேலே ஒரு பிம்பம் இருக்குது ஆல்ரெடி. அப்படி எங்கள் ப்ராக்டிஸ் கிடையாது. நாங்கள் அதுக்கு அப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்தலை. ஆனால் அப்படி ஒரு பொது சமூகத்திலிருந்து ஒருத்தர் எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு இளைஞர், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவர் கட்சிக்குள்ளே வரேன்னு சொல்லும் பொழுது எங்கள் தலைவர் வந்து அதை வரவேற்றார். வரவேற்றதுக்கு அப்புறமா இவருக்கு இங்க வந்து ஒரு இன்னர் அஜெண்டா இருக்குதுன்றது அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல தெரியுது. ஏங்க எங்களுடைய தலைவர் தாங்க எங்களுக்கு எல்லாமே, அவர் தான் எங்களுக்கு. நாங்க எங்கள் தாய் தந்தைக்கு அப்புறமா ஏன் தாய் தந்தைக்கு நிகராக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா எங்கள் தலைவர் தான். எங்கள் தலைவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா லாஜிக்காக எங்களுக்கு அது இல்லைன்னா கூட அதில் ஏதோ ஒரு மீனிங் இருக்கு, அது சரியா தான் இருக்குன்னு நம்மளுக்கு புரியும்னு நினைச்சுக்கிறோம். ஆமா, நம்மள அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அவர் சொல்ற ஒவ்வொரு சொல்லுமே தாய் சொல்லிட்டான். அவர் தாய் சொல்லு போட்டு அறிக்கை விடலைன்னா கூட அவர் பேசுறது எல்லாமே எங்களுக்கு தாய் சொல்லிட்டான். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த புத்தக வெளியீட்டுக்கு வரலன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? என்ன தலைவர பிரச்சனை, என்ன பிரச்சனை? நாங்கள் விஜய் விட்டுட்டோம், விஜய் வரல, நீங்க வாங்க. இப்போ புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை வந்து பொலிட்டிக்கலா நடைமுறைப்படுத்துறது யாரு? விஜயா இல்ல வந்து எங்க தலைவரா? ஒப்பிடுறதுக்கே வந்து எனக்கு வாய் வரல. அப்போ நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டாவை எங்க தலைவர் வந்து ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்துற மாதிரி வரலன்னும் போது நீங்க விஜய் கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறீங்க. அப்ப நீங்க கட்சியில் துணை பொதுச் செயலாளர், நீங்க கட்சி விட்டு வெளியே போல அந்த நேரத்துல. அப்போ அந்த மேடையிலேயே என்ன பண்றீங்கன்னா எங்க தலைவரை வந்து திமுக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இன்னர் அஜெண்டா இருக்குன்னு எங்களை புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சிக்கும் போது நாங்கள் கட்சியை விட்டு நாங்கள் உடனடி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அப்போ கட்சியிலிருந்து ஒரு ஹார்டான நாங்கள் ஒரு முடிவு நடவடிக்கை எடுக்கிறோம், அவருக்கு ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது என்ன விதமான ஒரு ரிசல்ட்டை வந்து கிராஸ் ரூட் லெவலில் பெரிய பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்லாமல் ஒரு சில கேடர்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்ட என்ன போய் கேட்டோம்னா, விசிக்கால நீங்கள் தலித் எம்பவர்மெண்ட்டை பேசினா கட்சி விட்டு தூக்கிடுவாங்கப்பா. அந்த கட்சி வந்து நீ இருக்கலாம், பேசலாம், ஆனால் வந்து இப்போ திமுக கோவப்படாமல் பார்த்துக்கணும். திமுக எதிராக ஏதாவது பேசினா கட்சி விட்டு தூக்கிடுவாங்க, உள்ள மெசேஜை கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ என்ன பண்ணுறோம்னா நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஆதவர்ஜனாவை கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து உங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம். அப்போ அவர் உண்மையாலே அந்த தப்பை உணர்ந்திருந்தாருன்னா கட்சிக்கு திரும்பி வந்திருப்பார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனி நம்மளுக்கு சீட்டு கொடுத்தாலும் திமுக சீட்டுக்கு நம்மளுக்கு கிடைச்சாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க வைக்க விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம வந்த நோக்கம் இங்கே நிறைவேறாதுன்னு தெரிஞ்சிடும் பொழுது அடுத்த ஸ்கிப் பண்ணுறாரு. அப்போ யார் விஜய் நோக்கி போறாரு? இவங்களோட கொள்கை எதிரி யாரு? பாஜகவை தமிழ்நாட்டில் வலிமை பெற செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு திமுக செய்தா இல்ல சித்தப்பா எடப்பாடி செய்யறாரா? சித்தப்பா தான் செய்யறாரு. சித்தப்பா பண்றாருல. அப்போ நீங்க சித்தப்பாவை எதிர்த்து பேசணுமா இல்லையா? பேசினாரா நேத்து? உங்களுடைய கொள்கை எதிரி பாஜகவோட கூட்டணி கிட்டத்தட்ட 90% உறுதிப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். அப்ப எடப்பாடியை எதிர்த்து நீங்க ஏதாவது பேசுறீங்களா? வேங்க வயலுக்கு ஏன் போலன்னு எங்க தலைவரை கேள்வி கேட்கறீங்க. 3 கார் மாறி போனாரு எடப்பாடி, நீங்க ஏன் எடப்பாடி ஏன் வேங்க வயலுக்கு போலன்ற கேள்வி கேட்டா அதுதான் வந்து ஆக்கப்பூர்வமான கேள்வி. பிரதான எதிர்கட்சி எதுங்க? கான்ஸ்டிடியூஷனல் வைஸ் அப்போசிஷன் பார்ட்டி யாரிங்க? அதிமுக. அப்ப திமுக ஒரு தப்பு பண்றாங்கன்னா அதை எடுத்து அரசியல்படுத்த வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு? அதிமுக இருக்கு. இப்ப ஆல்ரெடி திமுக கூட்டணியில இருந்துகிட்டே வேங்க வயலுக்கு போன எங்க தலைவர் போலன்றாரு, எடப்பாடி ஏன் போலன்றதை கேட்க கூட மாட்டேன்றாரு. மக்களோட தொடர்புலயே இல்லாம மக்கள் பிரச்சனையை பேசுற மாதிரி நடிக்கிறவங்க இவங்க. தமிழ்நாட்டில் பாஜக வந்து இனிமேட்லேருந்து வெளிப்படையாக யாருக்கும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியோ விஜய் அவர்களுடைய கட்சிக்கிட்டலாம் வந்து வெளிப்படையான கூட்டணிக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க. ஒரு வேலை என்னன்னா ஸ்பாய்லர்ஸை உருவாக்கணும். அந்த ஸ்பாய்லர்ஸ் வலிமையாக இருக்கணும். இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்பாய்லர்ஸ் வந்து வெறும் 5% ஓட்டு 7% ஓட்டு வாங்கினா மட்டும் போதாது, பெரிய லெவலில் வந்து ஓட்டு டேமேஜை ஏற்படுத்தணும். அப்போ திமுகவுடைய ஓட்டு தான், ஓட் பேங்க் தான் இவங்களுக்கு முழுக்க டார்கெட். அதில் திமுகவுடைய கூட்டணியோட ஓட் பேங்க் தான் இவங்களுக்கு முழுக்க டார்கெட். அதை டேமேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து வேஷம் போட்டு அனுப்பி விடுறது ஆளுங்களை. இப்போ தோழர் ஃபேசிசம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டெஃபினேஷன் இருக்குது. எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் ஃபேசிசம் இப்போ எனக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சிங்களேன், நான் உங்களை போட ஃபேசிஸ்ட்னு திட்டுறது. இப்போ இவரை பிடிக்கல, இப்போ விஜயை பிடிக்கல, நீ ஒரு ஃபேசிஸ்ட். ஓபிஎஸ் பிடிக்கல, நீ ஒரு ஃபேசிஸ்ட். எடப்பாடி பிடிக்கல, நீ ஒரு ஃபேசிஸ்ட். இந்த மாதிரி எனக்கு பிடிக்காதவங்களான ஃபேசிஸ்ட் திட்டு என்ன ஆகும்னா அந்த வார்த்தை நார்மலைஸ் ஆகிடும். ஓகே, ஃபேசிசம்னா என்ன, அது ஒன்றும் பெரிய ஒரு வார்த்தைலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அது ஏதோ ஒரு திட்டுற வார்த்தை போல அப்படின்ற மாதிரி போயிடாது. அப்போ இந்த நார்மலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, இந்த வேலையை விஜய் தொடர்ந்து பண்ணுறாரு. திமுக அரசு ஃபேசிஸ்ட்னு சொல்லிட்டு நிர்வாக கோளாறுன்றது வேற, அந்த பிரச்சனைன்றது வேற, ஃபேசிசம்ன்றது கம்ப்ளீட்லி வேற. திமுக ஏதாவது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை உருவாக்கி
இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மைக்கு எதிராக அவங்களை ஒரு அரசியல் பண்ணி அது மூலியமா ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட் அடையிறதுக்கு எங்கேயாவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? ஆனா அந்த வேலையை திட்டமிட்டு செய்யறது யாரு? பாஜக செய்யறாங்க. அப்ப பாஜகவை நீங்க வந்து ஃபேசிஸ்ட் மூவ்மெண்ட் நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அது வேற. அப்ப பாஜகவை விமர்சிக்கிற கட்சிகளை வந்து ஃபேசிஸ்ட், திமுக கூட்டணியில் நீங்க ஃபேசிஸ்ட்னு சொல்றதுன்றது வந்து அதை நார்மலைஸ் பண்றீங்க. மக்கள் மத்தியில் வந்து அது ஒரு பெரிய ஃபேசிசம்னா ஒரு பெரிய ஒரு வார்த்தை ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் ஆயிடுவான். இவர் விஜய் நடிச்ச அந்த துப்பாக்கி படத்துல எவ்வளவு இஸ்லாமிய போபியாவை வந்து உயர்த்தி பிடிச்சாரு, அது வந்து இஸ்லாமியர் வெறுப்பு எவ்வளவு இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். பீஸ்ட். ஆமா. இப்போ அவருடைய கட்சியில் நிர்மல்குமார் சேர்ந்திருக்கிறார், பாஜகலேருந்து வந்தவர். அவர் எவ்வளவு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ட்வீட்டை போட்ட ஆளுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சாமு நாசர் அவர்கள் வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த ஹலால் என்ற ஒரு சிம்பிள் வந்து ஆவினுடைய ப்ராடக்ட்ல இருக்கு, ஹலால் சிம்பிள் போட்டு நீங்க ஏன் வந்து ஒரு அரசியா வந்து விற்பனை செய்யணும், நாங்கள் அதை வந்து ஹிந்துக்கள் வாங்கி சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மத பிரச்சனை உருவாக்குனார். அப்புறமா என்னாச்சுன்னா அது வந்து முஸ்லீம் ஸ்டேட்ஸ்க்கு வந்து சவுதி அரேபியா போன்ற நாட்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக வந்து உருவாக்குன ப்ராடக்ட். ஹலால் முத்திரை இருந்தா கூட என்ன பிரச்சனை, நீங்கள் நான் அப்படி பார்த்தா வாங்கி சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து இந்த பக்கம் இவர் நிர்மல்குமார், இந்த பக்கம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஹிஜாப் போட்ட ஒரு முஸ்லீம் ஐடென்டிட்டிக்காக ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்களாம் உண்மையில வந்து முஸ்லீம் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறாளா? நீங்க கிடையாது. ரெண்டாவது திமுகக்கு மாற்று தாவேகா அப்படின்னா திமுக பண்ணக்கூடிய சில தவறுகளை, இப்ப சாம்சங் பிரச்சனை அவர் சொன்ன மாதிரி சாம்சங் பிரச்சனையை யார் முதல்ல அரசியல்ல கையில் எடுத்திருக்கணும்? இப்ப திமுகக்கு மாற்று நான் தான் அப்படின்னா திமுக பண்ற தவறுகளையும் பாஜக பண்ற தவறுகளையும் டக்குன்னு போயிட்டு பிக் பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு? சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இருக்கு. அவங்க தான் இருக்கு. அப்பா உடனே வந்து அதை அரசியல் அதை டக்குன்னு கிராப் பண்ணி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு அதை அரசியல் படுத்தி அதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய வேலையை இது வரைக்கும் தாவேகா செஞ்ச ஏதாவது ஒரு 3 இஷ்யூஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு கூட கிடையாது. வேங்கை வயலும் கிடையாது, சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையும் கிடையாது, டீலிமிட்டேஷனும் கிடையாது, இப்போ நிதி கொடுக்க மாட்டேன்றான். எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. இப்போ வெயில் காலங்களில் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வந்து ஏழை தொழிலாளர்களும் பெண்கள் எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. 100 நாள் காசு வர மாட்டேங்குது. இதை பற்றி விஜய் எங்காவது பேசுவாரா? பணத்தை விடுவீங்கன்னு சொல்லி பேசுவார். ஒன்றிய அரசு கேட்பாரா? அவர் 100 நாள் வேலைங்கிறது மக்களை சோம்பேறியாக்குன்னு பேசினாலும் ஆமா, அப்படி பேசினாலும் ஆச்சரியப்படுத்தல. இப்ப சீமான் பேசினா போல அவர் பேசுறதுனாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக ஏதோ ஒரு எரர் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்ஸ் சிலது நடக்குது. பாஜக பண்றது எல்லாமே தவறுதான். இந்த பிரச்சனையை வந்து நாங்க தான் மாற்றுன்னு சொல்லக்கூடிய தாவேகா டக்குனு கிராப் பண்ணி இதை மக்கள் மத்தியில் அரசியல் படுத்தின இஷ்யூஸ் ஏதாவது ஒரு 3 பிரச்சனையை ஆதவர்ஜனா சொல்லிட்டு பேச சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அது ஆதவர்ஜனா சொல்றாரு 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தது வந்து விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு விஜய் 1000 கோடி வாங்கினாரு அப்படின்றத ஆதவர்ஜனா சொல்றாரு. விஜய் கம்முன்னு சைலண்டா இருக்கிறாரு. உங்களுடைய வந்து வருமான வரியை வந்து நீங்க வெளியில அறிக்கையிடணும், நான் இவ்வளவு ரூபாய் டாக்ஸ் கட்டி இருக்கிறேன். அவர் மேடையில இல்லாம சொல்லி இருந்தாருன்னா அது வேற. மேடையில இருக்கிறாரு, கேட்டுட்டு அமைதியா இருக்கிறாருன்னா மௌனம் சம்மதத்துக்கு. சைலன்ஸ் இஸ் அமௌண்ட்ஸ் டு அக்செப்டன்ஸ். நீங்க ஆதவர்ஜனா பேசுறதுக்கு அப்புறமா உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இல்லங்க எனக்கு போய் அவர் 1000 கோடின்றாரு, அவ்வளவு நான் வாங்கலங்க, 100 கோடி தாங்க வாங்குறேன், 50 கோடி தாங்க வாங்குறேன், எதுவுமே வாங்கலங்க, ஏதாவது ஒன்று சொல்லி தொலைக்கணும். எதுவுமே நீ சொல்லல, அப்போ 1000 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறது உறுதி ஆயிடுச்சு. நீ 1000 கோடி ரூபாய்க்கு சம்பளம் அதிகமாக வாங்கியிருக்கிறா, நீ எவ்வளவு வரி கட்டணும், இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கட்டியிருக்கிற, உங்களால் அறிக்கை வெளியிட முடியுமா? அப்ப நீ ஊழலை பத்தி பேசுற, உங்களுக்கு வந்து அந்த துணிச்சல் இருக்குன்னா, உங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க முதல்ல இதை பேசுங்க. நீங்க என்ன எப்பேற்பட்ட ஆளு, உங்களுடைய காரை வந்து இம்போர்ட் பண்ணதுக்கு நீங்க போயிட்டு கோர்ட்ல போயிட்டு வரி சலுகைக்காக நின்னதுக்கு கதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஊழலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களே நீங்க ஆதரிச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. அவங்க ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட போது ஒரு 3 அப்பாவி மாநிலங்களை எரித்து கொலை செஞ்சதுக்கு அப்புறமா ஜெயலலிதாக்கு ஆதரவா போய் நின்று இருக்கிறீங்க. பெண்கள் பாதுகாப்பு பேசுறீங்க. தமிழ்நாடு வந்து அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அதிக குற்றங்கள் நிறைஞ்ச மாநிலங்கள் ஃபர்ஸ்ட் டாப் 5 பிளேசஸ்ல பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ்ங்க. பெண்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா சென்னை. இங்க பெண்கள் வந்து அதிகமா பிஹெச்டி படிச்சவங்க யாரு எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஒர்க்கிங் உமன்ஸ் எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. பெண்களுடைய பர் கேபிட்டல் இன்கம் அவங்களோட வருவாய் எந்த மாநிலத்தில் அதிகரிச்சு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனில வந்து எந்த பெண்கள் இந்தியா முழுவதும் யார் வந்து அதிகமான எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ இங்க ஜிம் ட்ரெயினரா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு போறாங்க. இப்போ பெண்களுடைய எம்பவர்மெண்ட் டெவலப்மெண்ட் இவ்வளவு நடந்திருக்குல்ல, நீங்க ஏன் வந்து தமிழ்நாட்டையே திருப்பி பெண்கள் வந்து வீட்டுல இருந்து வெளியில வந்தாலே அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரியும்? எங்க உத்தரப்பிரதேஷ்ல வெளிப்படையா வந்து கவர்மெண்ட் ஜீவோ போடுறான், என்ன 6 மணிக்கு மேல வந்து பெண்களை டியூஷனுக்கு அனுப்பாதீங்க, பெண் மாணவிகளுக்கு டியூஷன் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸா போடுறான். நம்ம என்ன பண்றோம், விட்டு வெளியில வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிங்கன்னு தோழி மகளிர் விடுதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு விஷயங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க. கட்டணமில்லா பேருந்து இன்னைக்கு என்சிஆர்பி ரிப்போர்ட் பிரகாரம்
பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரங்களில் சென்னை தாங்க முதல் இடத்துல இருக்கு. இப்போ என்னன்னா பெண்களுக்கு இவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், கட்டணமில்லா பேருந்தாக இருக்கட்டும், உரிமை தொகையாக இருக்கட்டும், பெண் மாணவிகளுக்கு கொடுக்குற 1000 ரூபாவாக இருக்கட்டும், ஒரு சராசரியாக ஒரு கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஆனுவலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களே போவர்ட்டி லைனுக்கு பிலோ, அதை விட அதிகமான ஒரு சம்பளத்தை மாதம் ஒரு கவர்மெண்ட்டு பர்பிச்சுவலாக கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு பொங்கல் செலவு மாரி கிடையாது, இது மாதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெண்களுக்கு எதிரான ஒரு அரசு அப்படின்றீங்க. நான் கேட்குறேன், பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, உங்க கட்சியை சேர்ந்த ஒருவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ பொறுக்கிங்க எல்லா கட்சியிலையும் தான் இருக்கிறாங்க, உங்க கட்சியிலையும் இருக்கிறாங்க. அப்போ உங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாருல்ல, அப்போ உங்க கட்சியில் இருக்கிறவங்க தான் அந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்துறான். உங்க கட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நான் சொல்றான். தாவேக்காவே தமிழ்நாட்டுல பாலியல் வன்முறைக்காக உள்ளான கட்சி தான் சொல்ல முடியுமா? அது லாஜிக்கா இருக்குமா? முதல்ல எல்லா கட்சியிலுமே தான் இருக்கிறான். இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் வேற, சோஷியல் கிரைம்ஸ் வேற. மணிப்பூர்ல திட்டமிட்டு ஆர்கனைஸ்டா ஒரு ஸ்டேட் டெரரிசம் நடந்தது. அங்க இருக்கக்கூடிய வந்து முதல்வர் வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் எங்களால பாதுகாக்க முடியாதுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அப்ப அந்த மாதிரியான ஒரு கிரைமை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு போலி சித்தரிப்பை நீங்க உருவாக்குறீங்கல்ல, இது எதுக்காக உருவாக்குறீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அப்படி. ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பேரலியோடு பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி தொடர்.